சைன் தேய்ச்சி விட்டுட்டு இந்த செக்கடு போட்டு ஒரு விளையாட்டு வரும் இல்லைங்களா, அதில் இப்படி போட்டு இப்படி விளாடுவோம். மண்ணை தேட வேணாம், ஒன்றும் தேட வேணாம். பிரியாணி அரிசி கவருங்க அது மாதிரி இருக்கிறதுலையே கூட நம்ம பண்ணிடலாம். நான் சொன்ன அந்த பொடியில் போட்டு அப்படியே வச்சாலே சூப்பராக வந்துடும். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எம்மி மெட்ராஸ் பார்த்து ரசிங்க, சுவைத்து மழுங்க. உங்களுக்கு நான் இப்போ முக்கட்டு கீரை துவையல் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல மெயினாக இருக்கிற கீரை வந்து மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி கீரை வந்து உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு ஆற்றும், வாய் புண்ணு ஆற்றும், இப்படி நிறைய விஷயங்கள் மணத்தக்காளி கீரையில் இருக்குது. அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது மணத்தக்காளி கீரை. தேவையான பொருட்களை பார்க்கலாம். பாருங்கள், மணத்தக்காளி கீரையை நல்லா கிள்ளி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதோட விதை ரொம்ப நல்லது. அதில் வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் இல்லை சும்மா பழுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது உடம்புக்கு மணத்தக்காளி கீரையை. இது வந்து கொடி பசலைன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் மாடி தோட்டம் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த செடிங்களோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். அதுலேருந்து தான் இந்த கீரையை எடுத்தேன். ஒரு பிடி போதும். இதிலே வந்து குழப்பு தானே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இது வந்து நான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இதுவும் வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்குது. அதையும் கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ருசிக்கு கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கு. தாளிக்கிறதுக்கு பூண்டு, கடுகு, சீரகம், மஞ்சத்தூள், தேவையான உப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நல்லெண்ணெய் தான் துவையல் செய்யணும். ஊறுகாய் துவையல்லாம் வந்து நல்லெண்ணெய் செஞ்சால் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பாருங்கள், வதக்கிறதுக்கு இஞ்சி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு நீட்டுக்கு இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா, ஒரு சின்ன கோழி குண்டு சைஸுக்கு புளி, பூண்டு ஒரு 25 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேஸை பற்ற வச்சு கடாயை போட்டு எண்ணெயை ஊற்றி விடலாம். இப்போ பாருங்கள், கேஸை பற்ற வச்சு கடாயை போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நம்மளுக்கு காஞ்சிருக்கு. இதில் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான வதக்கிடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். புளியை வந்து க்ளீன் பண்ணி பார்த்துட்டு போடுங்க, ஏன்னா விதை இருக்கும். இந்த பாருங்கள், இந்த விதை இருக்கும். இந்த புளியங்கொட்டையில் கூட வடை செஞ்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். போண்டா வடைலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நாங்கள் வந்து வறுத்துட்டு சாப்பிடுவோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு, அந்த காலத்து பொருளெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போல்லாம் கொடுத்தா நீங்களாம் சாப்பிடுவீங்களா என்னன்னு தெரியல. வேணுன்றவங்க கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் செஞ்சு காட்டுறேன். அவ்வளோ வாசமாக இருக்குங்க. இதை வந்து நல்லா கல்லில் வச்சு இப்படி சைன் தேய்ச்சி விட்டுட்டு இந்த செக்கடு போட்டு ஒரு விளையாட்டு வரும் இல்லைங்களா, அதில் இப்படி போட்டு இப்படி விளாடுவோம். அதை வச்சு தான் எங்களுக்கெல்லாம் அப்போ இதுதான் விளையாட்டு தானோ. இப்போல்லாம் உங்களுக்கு இன்டோர் கேமு, அவுட்டோர் கேமுன்னு நிறைய நீங்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதுலேயே உட்காண்ட்ருக்கீங்க. ஒரு அரை வெக்காடு வெந்தால் போதும், ஏன்னா நம்ம மறுபடியும் வதக்குவோம். நான் இது கூடவே புளியை ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வந்து நம்ம கடைசியாக வேறு ஒரு சின்ன பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு வதக்கலாம், ஏன்னா கடைசியாக தான் அரைப்போம் நம்ம அதை. பாருங்கள், இப்போது வெங்காயம் கொஞ்சம் நாள் வச்சு சாப்பிட்றதா வெங்காயத்தை நம்ம போட வேணாம். உடனே ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்றதா போடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட தாங்கும். இப்போது மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரத்தில் பச்சை வாசனை இருக்கும். அது இல்லாமல் நம்ம தோட்டத்தில் பூச்சி போட்டு ஏதாவது நமக்கு தெரியாமல் என்னதான் நம்ம சுத்தம் பண்ணி வச்சோம், ஏதாவது தெரியாம வந்து என்ன பண்ணுறது, அதனால் கிருமி நாசினி ஒழிக்கிறதுக்காக மஞ்சப்பொடி சேர்த்துருக்கோம் நம்ம. இப்போது இந்த பசலைக்கீரை போட்டுடலாம். பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்த்துடலாம். கொடி பசலை ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. உங்களுக்கு தோட்டம் இருக்குது, மாடு இருக்குது, நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சே நம்மளே ஒரு ரெடி தோட்டம் வைக்கிறதுக்கு தேவையான சின்ன சின்ன டப்பா, எத்தனை டப்பா உடஞ்சிருக்கோம் நம்ம வீட்டில். பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி பாத்திரம்லாம் உடஞ்சிருக்கோம். வெயில், நல்ல வெயில். இப்போது வெங்காயத்தோல், பூண்டு தோல், பச்சை மிளகாய், காய்கறி இதெல்லாம் சின்னதாக பொடுசாக வெட்டி எங்கே இடம் இருக்கோ ஒரு தட்டில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு காய போட்டு வைங்க. தேங்காயில் உரிக்கிற நார் வரும், அந்த நாரையும் பாருங்கள் மணத்தக்காளியும் போடுறேன். அந்த நாரையும் பொடுசாக வெட்டி எல்லாம் ஒன்றா போட்டு காய வைங்க, நல்லா காய வைங்க. நல்லா சரகு போல் காஞ்சிரும். அதை ஒரு பெரிய மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு தூள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுதான் உரமாகவே இருக்கும். மண்ணை தேட வேணாம், ஒன்றும் தேட வேணாம். இல்லை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், மண் கிடைக்கலாம் பிரச்சனை இல்லை. நம்ம வெட்டி போடுறோம் பாருங்க, பருப்பு கவருங்க,
பிரியாணி அரிசி கவருங்க, அது மாதிரி இருக்கிறதுலையே கூட நம்ம பண்ணிடலாம். கீழே கவரு கீழே ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு பேப்பர் மடித்து நடுவில் வச்சுட்டு இந்த காஞ்ச பண்ண அந்த துளுரில் நம்ம மிக்சியில் தூள் பண்ணோம் அதை போட்டுட்டு சின்ன சின்னதாக நீங்கள் வாங்கி இந்த க்ளீன் பண்ணுற இந்த மணத்தக்காளி கீரையோட கொம்பும் குச்சிங்கள அழகாக நட்டு தண்ணி தெளித்து வந்தாலே ஒரு சின்ன இடத்துலேயே ஒரு 10 செடி வளர்க்கலாங்க. கவருங்களே வளர்க்கலாம். இந்த மாதிரி துவையலுக்கெல்லாம் உதவும். திடீர்னு அவசரத்துக்கெல்லாம் இருக்கிற இடத்த வச்சு நம்ம சந்தோஷமாக வாழலாம், தப்பு கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் நாங்களாம் வந்து மாடியில் இருக்கிறோம், அதனால் வந்து நல்ல வசதியாக செய்கிறோம் கொள்றோன்னு. நாங்களும் கீழ் மட்டத்தில் இருந்தால் மேலே வந்திருக்கோம், விவசாய குடும்பத்துலேருந்து தான் வந்திருக்கோம் எல்லாரும். அதனால் அதோட கஷ்டம்லாம் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ கொஞ்சம் நம்ம சால்ட்டையும் சேர்த்து போட்டுடலாம். துரக்கையாக வேணுனாலும் அரைச்சிக்கலாம், நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இதை அப்படியே கெட்டியாக வச்சு சாப்பிட்டா துவையல். கொஞ்சம் எண்ணெயும் கடுகு சீரகம் இதில் தேங்காய் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கெல்லாம் நமக்கு வேறு வேலையே இல்லை, ஒரே பச்சை பச்சையாக செய்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. நான் வந்து உங்களுக்கு நல்ல ஃபுட்டை கொடுக்கணும்னு நினச்சி தான் நாங்கள் சாப்பிட்டது தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய பேஷன் ஃபுல்லாக நம்ம போட்டோம் கீரையை. இப்போ பார்த்தா அவங்க இவ்வளோ தான் இருக்காங்க, காலி ஆகிட்டு பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்காங்க. இப்போ இது கூட கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். அவரையும் ஒரு வதக்கலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து பிடிக்கும் மணத்தக்காளி, சில குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கல, என்ன பண்ணுறது. ஸோ இது மாதிரி புதினா சட்னி அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட குழந்தைங்க சாப்பிட்றோம், இல்லை கொத்தமல்லி சட்னாலும் குழந்தைங்க சாப்பிட்ருங்க. அது கூட பாருங்கள், இப்போ புதினா கருவேப்பிலெல்லாம் கிடைக்கல இந்த கொரோனானால, ரொம்ப டிமாண்டு. பாவம் எங்கள் பொண்ணெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாங்கி. நாங்கள் வந்து அப்படியே மாடி தோட்டத்துலேயே கொஞ்சம் வச்சுருக்கோம், அதில் அப்பப்போ தேவைம்போது அப்படியே கிளீன் வந்துடுவோம். ஒரு கட்டு 25 ரூபாவாம்ப்பா ஒரு புதினா. அதை ரொம்ப பெருசாக நினச்சிடாதீங்க, இந்த இவ்வளோண்டு சைஸ் தான், இவ்வளோண்டு சைஸு தான் புதினா கட்டு. கொத்தமல்லி கட்டு 25 ரூபா. ஒரு 10 ரூபாய்க்கு தனியாக வாங்கி கால் ஒரு நல்ல வெயிலில் காய வச்சுட்டு செப்பல் எடுத்து கையில் தேய்க்க முடியாது, அப்படி செப்பல் தொடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு கிண்ணத்தை வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா உடஞ்சிரும். நான் சொன்ன அந்த பொடியில் காய வச்சு சொன்ன பாருங்க, அந்த பொடியில் போட்டு அப்படியே வச்சாலே சூப்பராக வந்துடும். கொஞ்சம் நியூஸ் பேப்பரை கொளுத்தி சாம்பல் எடுத்து அந்த சாம்பலோ இல்லை தேங்காய் நார் சாம்பலோ அதை போட்டு மேலே தூவி விட்டிங்கன்னா கொத்தமல்லி சூப்பராக வந்துடுங்க. தெளித்து வைத்தாலும் இப்படி பின்னாடி முன்னாடி போகும்போது வந்து செஞ்சிங்கனாலே உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது நமக்கு ஆறினோடனே அரைக்கணும், ஏன்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி நம்ம வதக்குவோம், அதனால் இப்போ எடுத்துடலாம். இது போதும் பாருங்கள். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பையும் போட்டுட்டு ஒரு 2 காஞ்ச மிளகா, ஏன்னா நம்மளுக்கு வர தாளிக்கிறதுக்கு வேறு காஞ்ச மிளகா நம்ம பிரித்து இப்போ போட்டிருக்கோம். இப்போ அதிலே போட்டு அரைச்சோம்னா ஒரு மாதிரி இருக்கும். கடைசியாக போட்டு நம்ம மிக்சியில் அரைக்கச்ச கொஞ்சம் துரக்கே எடுத்தோம்னா பருப்போட டேஸ்ட்டும் மிளகாவோட டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வேணும்னா தேங்காய் தான் சொல்லுங்கள், தேங்காய் போட்டால் சட்னி. நான் தேங்காய் போடல, ஏன்னா இது ஒரிஜினல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேங்காய் போடல. துவையல் தானே, தேங்காய் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான்ப்பா. சிகப்பு கலரில் எடுத்து அப்படியே கேஸை நிறுத்திட்டு ஆற வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம முக்குட்டு துவையல், அதாவது மணத்தக்காளி, கொடி பசலை, கீழே தரையிலே படம் பாருங்கள், அந்த பசலை பறந்தாப்பில் வரும், அந்த பசலைக்கீரை, அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை, இதெல்லாம் போட்டு நம்ம சொன்ன மசாலாலாம் போட்டு பருப்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்கு, புளி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு இப்போ கேஸை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு பாருங்க, கடுகு வெஞ்சிச்சு. அது கூட நம்ம சீரகம், காஞ்ச மிளகா போட்டுட்டு இந்த அரைச்சி விழுதியை அதில் போட்டுருவோம். நான் வந்து கொஞ்சம் துரக்கையாக தான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அரைக்கணும். அப்பயே சாப்பிட்றதா இருந்தால் கை போட்டு தண்ணியெல்லாம் போடலாம். நம்ம ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா தண்ணியெல்லாம் விட வேணாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். ஏற்கனவே கொஞ்சம் வதக்கியிருக்கோம், தீச்சிடாமல் வதக்குங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்பயும் போல் ஒரு பிஞ்சு நம்ம சுகர் போட்டுடலாம். அப்போ தான் அந்த புளிப்பு காரம், இல்லை வெல்லம் இருந்தாலும் வெல்லம் போட்டுடலாம், நம்ம இஷ்டம்தான். நான் ஒரு பிஞ்சு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரே ஒரு லெவலில் கிடைக்கிறது தான், பாருங்க, அவ்வளோதான். நம்ம வதக்கும் போது உப்பெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதனால் கலர் வந்து கொஞ்சம் பச்சை கலர் அப்படியே இருக்குது. சில பேர் வந்து மூடியெல்லாம் போட்டால் கலர் போயிடும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, செய்கிற முறைன்னு ஒன்று இருக்குது, அவ்வளோதான் எல்லாத்துக்குமே. இப்போ பாருங்கள், நல்லா மணமாக இருக்குது. முக்குட்டுக்கீரை, தக்காளி, படந்தாப்பில் இருக்கிற பசலைக்கீரை அப்படியே நீட்டாக நூல் போல் போகும், குட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி பொன்னாங்கண்ணி, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, வெங்காயம்,
கடுகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சிருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், மணத்தக்காளி துவையல் ரெடி பண்ணிட்டோம் நம்ம. அதான் மணத்தக்காளி முக்குட்டு துவையல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த துவையல் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எம்மி மெட்ராஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, நிறைய குறைகளை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.